ஸோ ஓகே, ஸ்பீக்கர் ப்ரோட்டம்ங்கிறது வந்துட்டு என்னது, இன்ஸ்டியூஷன் மாற்றும் போது, அதாவது லோக்சபா டிசால்வ் ஆகுது, ஸ்பீக்கர் கொஞ்ச நாள் இருப்பார், புது லோக்சபா ஃபார்ம் ஆனோடனே இவர் வந்துட்டு இதாகிடுவார், இந்த ஸ்பீக்கர் போயிடுவார். அப்போ புது ஸ்பீக்கர் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவரை பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஃபெசிலேட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ஒரு ஆள், புதுசாக வந்த லோக்சபாலேயே ஒரு ஆளை வந்துட்டு சீனியர் மோஸ்ட் மெம்பராக இருப்பாங்க யூஸ்வலி, அவங்கள வந்துட்டு ஸ்பீக்கர் ப்ரோட்டம் அப்படிங்கிற மாதிரி டெசிக்னேட் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்னா புது ஸ்பீக்கர் வர வரையும் அவரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ப்ரொபோஷனல், இது வந்து இந்த இதில் வந்துட்டு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி எலெக்ஷன் வந்துட்டு எதுலாம் இருக்குது, இவர் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ராஜ்யசபா, அடுத்தது எலெக்ஷன் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். பிரசிடெண்ட்டுக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், இது நமக்கு தெரியும். அடுத்தது, த ஸ்பீக்கர் அண்ட் தி டெபுட்டி ஸ்பீக்கர் while assuming their office do not make subscribe any separate oath or affirmation. சரி, இது வந்துட்டு ஒரு நோட், இது இம்பார்ட்டண்ட்டு. அஸ் எம்பியாகவே ஓத் எடுத்துட்டாங்கன்னாவே போதும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் ஓத் வந்துட்டு தேவையில்லையா. Secretariat of the Parliament. Each house of the Parliament has a separate secretarial staff of its own. The recruitment and the service conditions are regulated by the Parliament. யார் ரெகுலேட் பண்ணுறா? பார்லிமெண்ட் ரெகுலேட் பண்ணுறாங்க. சர்வீஸ் கண்டிஷன்ஸ்னு போட்டாவே தெரியும். ஓகே, ரெக்ரூட்மெண்ட். Secretariat of each house is headed by Secretary General, a permanent officer, and is appointed by the presiding officer. ஸோ இது மட்டும் இம்பார்ட்டன்ட். யார் செக்ரட்டரியேட், அதாவது 2 ஹவுஸ்லேயும் 2 பேர் இருப்பாங்கல்ல, ஈச் ஹவுஸ்லேயும் இருப்பாங்க, ஃபார் ஈச் ஹவுஸ் தெரியும். சரி, லீடர் ஆஃப் தி ஹவுஸ், லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், விப்பு, இவங்களுக்கு வந்துட்டு என்னென்னங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து லீடர் ஆஃப் தி ஹவுஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா கான்ஸ்டியூஷனில், மென்ஷன் பண்ணல. ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸில் மட்டும்தான் இருக்குது, நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சரி, இவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை வந்துட்டு, இது வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் தான், இதுவும் வந்துட்டு கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன், இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வரணும். அந்த மென்ஷன்ட் இன் தி சேலரி ஆக்ட், ஆமாம் கரெக்டு, ஃபஸ்ட்டு டைம் ரெகக்னைஸ்டு இன் 1969, கரெக்டு, இது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது விப்பு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்து 10th ஷெடியூலில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Not mentioned in the constitution. Rules of house and parliamentary statute, அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், விப்பு அதாவது மென்ஷன். ஓகே, எதுலேயுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, அதுதான் அதுக்கு அர்த்தம். கரெக்டு. நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், ரூல் ஆஃப் ஹவுஸ் ஆர் பார்லிமெண்ட்ரி ஸ்டாச்சூட், எந்த ஒரு ஸ்டாச்சூட் எதுலேயுமே வந்துட்டு விப்பை பற்றி மென்ஷன் பண்ணல. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி அப்போனா விப்பு, அப்போ பார்ட்டியில் விப்பு வந்துட்டு இது பண்ணுறாங்க, விப்பு வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியும். அது வந்து நம்ம மிஷன் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். 1 லைனர் 2 லைனர் 3 லைனர் விப்புலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வச்சுருப்பாங்க. இவர் தான் வந்துட்டு லீடர் ஆஃப் தி பார்ட்டி இன் ஹவுஸு, விப்பு. ஐ மீன் லீடர் கிடையாது, அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர், இப்படி சொல்லலாம், அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர். எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அசிஸ்டன்ட் ஃப்ளோர். ஓகே, கன்வென்ஷன்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை தான் நான் சொல்ல வந்தேன். கன்வென்ஷன்ஸ் மூலமாக தான் அது இது இருக்குது, இப்போ வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, சரி. அடுத்தது என்னது, என்ஷூரிங் தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ், செக்யூரிங் their support in favor of or against a particular issue, regulates and monitors their behavior in the parliament. இதுதான் வந்துட்டு விப்போட வேலை. Attendance, support, favor or against, regulation and monitors behavior. சரி, PM where he is the member, he is the leader of the house, தெரியும். ஓகே,
இதுதான் வந்துட்டு லீடர் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். லீடர் ஆஃப் தி ஹவுஸ் வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து 1969 தான் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸ்டாச்சுட் ரெகனைசேஷன் 77 தராங்க. 1/10 ஆஃப் தி சீட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரெகனைசேஷன் ஆஃப் ஆப்போசிட். 1/10 சீட்டை வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்கணும் அவங்க பார்ட்டி. அதில் இருக்க லீடர் தான் வந்துட்டு இது ஸ்டேட்டஸ் ஆஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேலண்ட் டு தி கேபினட் மினிஸ்டர். கரெக்ட். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணக்கூடாது. ஐவர் ஜென்னிங்ஸ் கால்டு as a alternative prime minister. இப்போ யூபிஎஸ்சியில் வந்துட்டு சும்மா கேட்கலாம், ஆப்போசிஷன் லீடர் வந்துட்டு ஸ்ட்ராங் இல்லை, அது மாதிரி சும்மா அதை கேட்க மாட்டாங்க. மேபி இப்படி கேட்டாங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அப்போ வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் பை ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்து ஆரம்பிச்சோம்னா அது நல்லாயிருக்கும். அதோட சிக்னிஃபிகன்ஸ் புரியும். ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போஸ்ட், அதுதானே டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ். ஸோ வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு பார்லிமெண்ட். ஃபஸ்ட் வந்து என்னது, நம்ம வந்து எஸ்பிடி நமக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட் நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரியும்ப்பா, எஸ்பிடி இது 3 பிரசிடென்ட் பண்ணுவார். சரியா, அது கரெக்டாக? ஆமாம், பிரசிடென்ட் சம்மன் பண்ணுறாரு. ப்ரோரோகேஷன் வந்துட்டு பிரசிடென்ட் இஷ்யூ பண்ணுறாரு, டிசல்யூஷனும் பிரசிடென்ட் பண்ணுறாரு. சரி, இப்போ எஸ்பிடி வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு பண்ணுறாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். பிரசிடென்ட் சம்மன் ஃபஸ்ட்டு கூப்பிட்றதே இது டைம் டு டைம் வந்துட்டு இது பண்ணும். அட்லீஸ்ட் இது வந்து என்னென்னா இது 2 டைம்ஸுங்கிறது வந்துட்டு கேப் சொல்லலை, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. டைம் கேப்பே கொடுக்கல, கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு டைம் மென்ஷன் பண்ணலை எத்தனை டைம்னு சொல்லிட்டு. ஆனால் 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்துட்டு கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் கேப் வந்துட்டு ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷனுக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 தடவையாச்சும் மீட் பண்ணணும்னு அர்த்தம். சரி, ப்ரோரோகேஷன் என்னது? இட் டெர்மினேட்ஸ் தி சிட்டிங் அண்ட் செஷன் ஆஃப் தி ஹவுஸ். இப்போ வந்துட்டு பிஎம்டபிள்யூ நமக்கு தெரியும், என்னது பட்ஜெட் மான்சூன் வின்டர் செஷன் உட்காராங்கன்னு வச்சுக்கோ. இப்போ பட்ஜெட் செஷன் தான் போயிட்டு இருக்கும், நான் சொல்கிறேம்மா. இப்போ செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாங்க, சம்திங் எதில் முடிக்கிறாங்க, டிசம்பர் சம்திங் எதில் முடிக்கிறாங்கன்னா சும்மா சொல்கிறேன். ஸோ அவங்க எவ்வளோ நாள்லாம் உட்காரலாம். பட் ஆனால் வந்துட்டு வின்டர் செஷன் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செஷன் ஆரம்பித்தோடனே அது ஒரு வின்டர் செஷன் வந்துட்டு ஒரு 40 days நடக்குதுன்னா, 40 to 50 days நடக்குதுன்னா, இப்போ வந்துட்டு என்ன சொல்லலாம், எல்லா நாளுமே தொடர்ச்சியாக உட்கார மாட்டாங்க. ஒரு 7 days உட்காரலாம், அடுத்த 2 நாள் கேப் விடலாம். அந்த கேப்புக்கு என்ன பேருங்கிறதையும் சொல்கிறேன். அடுத்து வந்து ஒரு 3 days மறுபடியும் உட்காரலாம், அடுத்து மறுபடியும் ஒரு 1 day கேப் விடலாம், அடுத்து ஒரு 4 days உட்காரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி கேப் விட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக இந்த மொத்த செஷனுமே இந்த வேலை கடைசியில் எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போதுட்டு என்ன பண்ணுவாங்க, செஷனை கலைச்சிருவாங்க, சபையை கலைச்சிருவாங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், அந்த செஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கலைச்சிருவாங்க. ஸோ அப்போ அப்படி இது பண்ணும்போது அதுக்கு என்ன அர்த்தம், ப்ரோரோக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிரசிடென்ட் தான் கூப்பிட்டாரு, பிரசிடென்ட் அனுப்பிச்சு வைக்கிறாரு, இவ்வளோதான் கதை. ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5 years முடிஞ்சிருச்சு லோக்சபாவுக்கு வந்துட்டு. இப்போ கடைசி செஷன் ஆரம்பிச்சு லோக்சபாவோட இதுதான் கடைசி செஷனும் முடிஞ்சிருச்சு, இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா இல்லை இது ஒன்றா, இது செஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு லோக்சபாவையே அந்த இதே வந்துட்டு இது பண்ணாங்கன்னா, ஹவுஸையே எண்ட் பண்ணிட்டாங்கன்னா, வெரி லைஃப் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஹவுஸை வந்துட்டு டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்துட்டு இது பண்ணிடுவோம். என்னன்னு சொல்லுவோம், மொத்தமாக டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இர்ரிவோக்கபிள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இர்ரிவோக்கபிள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. When the Lok Sabha is dissolved, all the businesses including the bills, motion, resolutions and pending business before its committees lapse. ஆனால் வந்துட்டு சொல்கிறேன், இப்போ இன்னொன்று இதுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிசல்யூஷன் நடக்கும் இந்த பிரசிடென்ட் இஸ் அத்தாரைஸ்டு when he is authorized to do. when he is authorized to do என்ன அர்த்தம், இப்போ வந்து டிசால்வ் எப்பப்பெல்லாம் ஆகலாம், 2 தடவை ஆகலாம். ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் முடிஞ்சோடனே ஆகலாம். இல்லைன்னா வந்துட்டு வேறு என்ன ஆகலாம், பிரசிடெண்ட் வந்துட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதாச்சுன்னா அப்போ வந்துட்டு அவர் டிசால்வ் பண்ணுவார். இல்லை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை பிரைம் மினிஸ்டர் செத்து போயிட்டாரு, இல்லை இவர் ரெசிக்னேஷன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது, இல்லை நார்மலாக சொல்கிறேன், இந்த ஜென்ரிக்கே சொல்கிறேன். அப்போ இருக்கும்போதுட்டு இவர் வந்துட்டு இது பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஹீ இஸ் அத்தாரைஸ்டு டு டூ. சரி, இதில் நம்ம படிச்சிட்டோம், எஸ்பிடி படிச்சிட்டோம். மீதி என்னென்னலாம் இருக்குது பார்க்கலாமா? செஷன்னா என்னது, ஒரு செஷன் ஃபுல்லாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சம்மன் பண்ணி கூப்பிட்றோன்னே ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிக்குது. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ப்ரோரோகேஷன் பண்ணுவார். இல்லை அந்த இதே முடிஞ்சிச்சுன்னா டிசால்வ் பண்ணி விட்ருவார். இந்த 2 பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு செஷன்லேருந்து கடைசி நாள் இந்த ப்ரோரோகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் இருக்கிறது இல்லை.
இதை தான் என்னன்னு சொல்கிறோம், செஷன்னு சொல்கிறோம். பட்ஜெட் மான்சூன் வின்டர் BMW. அடுத்து வந்துட்டு ரெசஸ் பிட்வீன் ப்ரோரோகேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. இது வந்து லீவு மாதிரி. வெளிநாட்டிலாம் இந்த பிரேக் பீரியட் எப்படி தான் சொல்லுவாங்க, ரெசஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. லீவு மாதிரி இது. ரெசஸ் இஸ் ஈக்குவல் டு லீவு மாதிரி. ஒரு செஷனுக்கும் அடுத்த செஷனுக்கும் இருக்கிற ஒரு செஷன் முடிச்சுட்டு ப்ரோரேக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது கூப்பிட்றதுக்கு வரையும் இருக்கிற லீவு தான். அதாவது பார்லிமெண்ட் அசம்பிள் ஆகிறதுக்குரிய லீவு தான் அட்ஜார்ன்மெண்ட். A sitting of a parliament can be terminated by the presiding officer. அட்ஜார்ன்மெண்ட்லாம் யார் பண்ணுவான்னா இவர் பண்ணுவார், ஸ்பீக்கர் பண்ணுவார் ஆர் சேர்மேன். சேர்பர்சனே எழுதிக்கலாம், சரி விடுங்க. சேர் வந்து பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இது. விச் சஸ்பெண்ட்ஸ் ஒர்க் இன் சிட்டிங் வேறு ஸ்பெசிஃபிக் விச் மேபி ஹவர்ஸ். இப்போ சேர்மன் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ செஷன் போய்கிட்டு இருக்குது, அப்போ நான் தான் சொன்னேன் நடுவில் ஒரு 3 நாள் பிரேக்கு, ஒரு 4 நாள் பிரேக்கு அப்படின்னு சொல்லி முடித்தாங்கன்னா என்னது அர்த்தம், அடுத்த 4 நாள் கழித்து திருப்பி மீட்டிங் போடுவோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். அப்போ அந்த 4 நாள் வரையும் என்னது அட்ஜெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இப்படிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த செஷன் கிட்டத்தட்ட முடிய போகுது. மேபி இந்த சுச்சுவேஷனில் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது எப்போ மீட் பண்ணுறோம் இல்லை இத்தனை நாளைக்கு வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு இன்டெஃபினட்டாக லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு அட்ஜார்ன்மெண்ட் சைன் டைன்னு சொல்கிறோம். அந்த அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை முடிச்சது கொஞ்ச நாள் கழிச்சே வந்துட்டு அடுத்து வந்து பிரசிடென்ட்டும் வந்துட்டு ப்ரோரோகேஷன் வந்து பண்ணிடுவார். இதுதான் அர்த்தம். It means terminating a sitting for an alternative indefinite period by presiding officer of the house. இது வந்துட்டு presiding officer தான் பண்ணுறது, சேர்பர்சன் தான் பண்ணுறாங்க, சேர் தான் பண்ணுறாங்க. SPD மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இவ்வளோ தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து irrevocable தெரிஞ்சிருச்சு, எண்ட் ஆஃப் தி வெரி லைஃபு, கமிட்டிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா இதுவுமே வந்துட்டு டிசால்வ் ஆனிச்சுன்னா இதாயிரும். ஆனால் வந்துட்டு இதுக்கு ஒரு இது இருக்குது, அது ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எந்தெந்த பில்லாம் வந்துட்டு லோக்சபா டிசால்வ் ஆனால் இதாகும், எந்தெந்த பில்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது செம்ம இதாக இருக்கும். அந்த இங்கே கொடுத்துருக்கான், அது நினச்சேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நம்ம படிப்போம், கடைசியில் படிப்போம். லேம் டாக்ஸேஷன்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் செஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் லோக்சபா ஹவுஸ் ஆஃப்டர் நியூ ஹவுஸ் பின் எலெக்டட் தோஸ் existing members who could not get re-elected to the new Lok Sabha are called lam ducks. சரி, அடுத்த தடவை வரமாட்டோம் தெரிஞ்சு போச்சுல, அவங்களாம் தான் lam ducks. could not get re-elected, existing members who could not get re-elected. லாஸ்ட் செஷன் quorum மினிமம் நம்பர் இது 1/10. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 1/10 சீட்டு செக்யூர் பண்ணணும். அது வந்துட்டு ஆப்போசிஷன் ஆஃப் இது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் LOLS, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா லூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் 1/10, இந்த குவாரமுக்கும் 1/10. இதை நம்ம மறக்கக்கூடாது. லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ட் ஹிந்தி அண்டு இது நம்ம இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. நம்ம இது வந்துட்டு ஹிந்தி தேவநாகரி ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலீஷு. மதர் டங் வித் ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். மதர் டங் வந்துட்டு வித் ப்ரியர் இதை வந்துட்டு அலோவ் பண்ணி பேச வைக்கலாம் போல். மதர் டங் minority and attorney general. Every minister and attorney general of India have the right to speak and take part in the proceedings of both the houses plus joint sitting plus any committee of the parliament he is a member which he is a member without vote. ரெண்டு பேருமே வித்தவுட் ஓட்டு தான் மினிஸ்டராக இருந்தணும். மினிஸ்டர் அவரோட இதில் வந்துட்டு ஓட்டு போட்டுக்கலாம், அவரோட ஹவுஸில் வந்துட்டு ஓட்டு போட்டுக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபோ, பொசிஷன் ஆஃப் தி பில் எப்போ லேப்ஸ் ஆகும், லோக்சபாலேயே பெண்டிங்காக இருந்துச்சுன்னா லேப்ஸ் ஆயிரும். ஏன்னா அது வந்துட்டு அது லோக்சபாவே இன்னும் பாஸ் பண்ணல. பில் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா பட் பாஸ்டு பை தி லோக்சபா. லோக்சபா பாஸ் பண்ணிவிட்டு, ஆனால் லோக்சபாவே இப்போ போயிடுச்சு, ஆனால் பில்லு வந்துட்டு இன்னும் ராஜ்யசபாவில் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னாலும் அந்த பில்லு வந்துட்டு லேப்ஸ் ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டிசால்வ் ஆச்சுன்னா லோக்சபா கொடுக்குற பில்லு வந்துட்டு வேல்யூவே கிடையாது, நோ வேல்யூ. அடுத்து வந்துட்டு பில் எப்போ வந்து ஒரு பில் வந்து லேப்ஸ் ஆகாதுன்னா, பில் பாஸ்டு பை போத் த ஹவுசஸ் பட் ரிட்டன் பெண்டிங் அசன்ட் பை பிரசிடென்ட். ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில் பெண்டிங் இந்த ராஜ்யசபா லோக்சபாவுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னும் ராஜ்யசபா விட்டு வெளியே வரலைன்னா ராஜ்யசபா பெர்மனண்ட் இதுதான். அது எப்படி இதாகும், பில் நாட் பாஸ்ட் பை 2 houses not passed by the 2 houses and the president has notified the holding for joint sitting
பிஃபோர் தி டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு பில் இன்னும் பாஸ் ஆகலை, சரியா? ஐ மீன் வந்துட்டு ஏதோ ஒரு ஹவுஸ் வந்துட்டு இன்னும் ஏதாச்சும் இதாக இருக்கும், ரெண்டுமே இது பண்ணாமல் இருக்கும். ஏதோ ஒரு ஹவுஸ் வந்து இது பண்ணியிருக்கும், அடுத்த ஹவுஸ் அப்ரூவ் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் என்ன சொல்கிறாங்க, பில் பாஸ்டு பை நாட் பாஸ்டு பை தி 2 houses இந்த பிரசிடென்ட் ஹோல்டு இந்த ஜாயின்ட் சிட்டிங் பிஃபோர் தி ஹவுசஸ். ஜாயின்ட் சிட்டிங் இருந்துச்சுன்னா வந்துட்டு இதாகும். சரி, இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து வந்துட்டு பார்லிமெண்ட்ரி டிவைசஸ் வந்துட்டு பார்ப்போம், சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ பார்லிமெண்ட்ரி டிவைசஸ் வந்துட்டு பார்ப்போம். இதில் நமக்கு தெரியும் எது வந்துட்டு ரொம்ப ஒரு 0 hour இதெல்லாம் இது கொஸ்டின் ஹவர் வந்துட்டு இது பிரச்சனை தான். மோஷன்ஸு இப்போ அட்ஜாயின்மெண்ட் மோஷன் தான் இது. அட்ஜாயின் மோஷன் இம்பார்ட்டன்ட்டு, கான்ஃபரன்ஸு நான் கான்ஃபரன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் வந்துட்டு வேறு எப்படி, சரி ஓகே. இப்போ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், பார்த்துடலாம். கொஸ்டின் ஹவர் 1 hour ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிட்டிங். மெம்பர்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் கிவ் ஆன்சர். மெம்பர்ஸ் ஆஸ்க் கொஸ்டின் 1 hour, 1 மணி நேரம். இதுதான் வந்துட்டு கொஸ்டின் ஹவர். இனிஷியலி given by Indian Council Act 1892. Question hour. Super. Mentioned in the rules of procedure. இதில் மென்ஷன் ஆகிருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1992. 3 type of question. ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸு. ஸ்டார்டுனது ரெக்வயர் ஓரல் ஆன்சர் அண்டு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்டு. சூப்பர். ரெக்வயர் இது வந்துட்டு இதுதான் தெரியும். அதாவது இது இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறதுங்கிறனால ஓரல் கொஸ்டின் கேட்கலாம். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு இன்னும் மறுபடியும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம். அன்ஸ்டார்ட்னா அது கிட்டத்தட்ட தெரியுதில்ல, இது வந்து ஸ்டார்டுனா இம்பார்ட்டன்ட், அன்ஸ்டார்ட்னா ரிட்டன் இதுதான். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்லாம் கேட்க முடியாது. ஷார்ட் நோட்டீஸ்னா ஆன்சர் ஓரலி அண்ட் ஆஸ்க்டு ஆன் ஷார்ட் நோட்டீஸ் ஆஃப் லெஸ் தென் அண்டு ஆஸ்க்டு ஆன் ஷார்ட் நோட்டீஸ் ஆஃப் லெஸ் தென் 10 days. வாட் இஸ் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் இன் லோக்சபா? இது லோக்சபான்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் UPSC. ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் கேன் பி அட்மினிஸ்டர். இந்த இது டெக்ஸ்ட் புக் நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருவோம். Rule 54 under Direction 18 prescribed the procedure to be followed as asking and short notice. The notice for short notice question will addressed to the Secretary General in prescribed form available in the Parliamentary Notice Office. Such questions can be asked orally in the House after the question hour or as first item in the agenda where there is no question hour or notice or attached notice shorter than the prescribed for star and uncredited. There must be a subject related to to be of public importance. And this is a question that minister should consent should agree to answer it. Therefore, even if minister consent agree to answer இது இப்போ ரொம்ப இதாக கொடுத்து வச்சுருக்காங்க பேர் இந்த பார்லிமெண்ட்ரி டிவைசஸ்லாம். இது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன ப்ரொசீஜரு? ஷார்ட் நோட்டீஸ் கொடுக்கணும்னா அதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 14 days ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு அட்வான்ஸாக கொடுத்துருன்ற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே பேர் லெஸ் தென் 10 days. ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு 10 daysக்குள்ளே கொடுத்துருங்க. ஆஃப் லெஸ் தென் 10 days. சரி, 10 daysக்குள்ளே வந்துட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துடணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ என்னென்னா வந்துட்டு இப்போ யாராச்சும் வந்துட்டு இதில் என்னது கொஸ்டின் ஹவரில் வந்துட்டு நான் மெம்பர்ஸ் வந்துட்டு மினிஸ்டர்ஸ்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க. சரி, நான் மினிஸ்டர்ஸ், அதாவது மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ்ட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது மினிஸ்டர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் வந்துட்டு இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு என்னென்னா அதாவது ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு யார்கிட்ட கொடுப்பா, ஒரு மெம்பர் வந்துட்டு யார் கேட்க விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்க செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்கல்ல, நம்ம பார்த்தோம்ல செக்ரட்டரியேட். ஸோ அவங்க செக்ரட்டரி ஜெனரல்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்றாங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி, பார்லிமெண்ட்ரி இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் அவைலபிள் இன் தி பார்லிமெண்ட்ரி நோட்டீஸ் ஆஃபீஸ். ஓகே, இந்த ஃபார்மில் கொடுத்துட்றாங்க.
அப்புறம் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு ஓவர்லி ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்போ கொஸ்டின் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை வந்துட்டு கொஸ்டின் ஹவர்ஸில் இவ்வளோ நேரம் வந்து கொஸ்டின் ஹவர்ஸ்னு ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மீதி டைம் இருக்குது அப்படிங்கிறபோது அந்த டைம்லேயும் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு சொல்லிடுவாங்க. இது வந்துட்டு என்னென்னா 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். அப்புறம் வந்துட்டு மினிஸ்டர் வந்துட்டு கன்சென்ட், அதாவது யார்கிட்ட கேட்க போகிறாங்களோ அந்த மினிஸ்டர் வந்துட்டு அக்ரி பண்ணணும். அவர் அக்ரி பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இப்போ கேட்கக்கூடாது. அக்ரி பண்ணுறாரு, ஓகே கேட்கலாம் அப்படின்னா கேட்கலாம். ஆனால் வந்துட்டு அது அக்ரி பண்ணிட்டு அது அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸாக வந்து ஸ்பீக்கர் ஃபீல் பண்ணலைனாலும் அவர் வந்துட்டு அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போலாம் UPSC இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓகே, இது நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ரூல் 54 ஓகே, இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு. சரியா, அடுத்து வந்துட்டு வேறு என்ன போகிறோம்? 0 hour informal device to raise matters without any prior notice. Starts immediately after the question hours and last until the agenda of the day. இது வந்துட்டு இன்ஃபார்மல் டிவைஸு வித்தவுட் எனி ப்ரியர் நோட்டீஸ். இதுக்கெலாம் தேவையில்லை. இது வந்துட்டு இன்டைன் இன்னோவேஷன்ஸ் இது நாட் மென்ஷன்ட் இன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லேயே கொடுக்கலாம், கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன்லாம் இல்லவே இல்லை. இது வந்துட்டு சும்மா ஒரு இன்ஃபார்மல் டிவைஸ்ன்னு தான் பேரே வந்துருச்சு, இன்ஃபார்மல் டிவைஸ். இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், எது இன்ஃபார்மல் எது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி ஹவுஸஸ் இருக்குல்ல, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் லோக்சபா, அதான் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஹவுஸ் ஆஃப் இதுன்னு இருக்கும், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஷன்ஸ் டிஸ்கஸ்ட் ஆன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஸ்டார்ட் வித் த மோஷன் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர். மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் வித் தி மோஷன் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி பப்ளிக் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப் கேட்டகரிஸ் ஆன்சிலரி மோஷன், சூப்பர்சீடிங் மோஷன், அமெண்ட்மெண்ட். இந்த 3 ஆன்சிலரி, சூப்பர்சீடிங், அமெண்ட்மெண்ட். Motions are of 3 categories. Substantive motion, சப்ஸ்டன்டிவ் மோஷன் ஆனது நமக்கு தெரியும்ல. இப்போ வந்து ஸ்பீக்கரோட கண்டக்டை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு இது படிச்சிருக்கோம், ஸ்பீக்கரோட கண்டக்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அன்லெஸ் அன்டில் வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் மோஷன் மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு தெரியும். செல்ஃப் கண்டெய்ன் இண்டிபெண்டன்ட் ப்ரொபோசல் அதுக்குள்ளேயே இருக்கும். எதுக்கு வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன மேட்டர்ன்ட்டு. இண்டிபெண்டன்ட் ப்ரொபோசல் டீலிங் வித் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். சப்ஸ்டான்டிவ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். சப்ஸ்டிடியூட் மோஷன் proposes an alternative. If adopted by the houses, it supersedes the original motion. சரி. சப்ஸ்டியூட் மீன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். சரி, ஓகே. இது வந்துட்டு யாராச்சும் இவங்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும், எம்எல்ஏ எம்பி ரிமூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி, சரி எம்பியை ரிமூவ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும், இம்பீச்மெண்ட் பாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மோஷன் வந்து இது பண்ணுவாங்க. சப்ஸ்டிடியூட் மோஷன் பை இட்செல்ஃப் ஹஸ் நோ மீனிங் அண்ட் நீட்ஸ் ரெஃபரன்ஸ் டு தி ஒரிஜினல் மோஷன் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். either it can not state the decisions of the discussion. else it cannot state the decision of the house. வேறு ஏதாவது ஒரு மோஷனோட ஒரு மீனிங் இதாக இருக்கணும், சப்சிடரியாக இருக்கணும். க்ளோஷர் மோஷன் moved by members to cut short the debate. If approved, debate is stopped and then matter is put to vote. டிபேட்டை வந்து கட் ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வந்து க்ளோஷர் மோஷன். 4 types of closure. சிம்பிள் க்ளோஷர், சஃபிஷியன்ட்லி டிஸ்கஸ்டு அண்ட் புட் டு ஓட்டு. அதாவது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் போட்டுக்குவாங்க. பை கம்பார்ட்மெண்ட் என்னது, இதெல்லாம் வந்துட்டு டிபேட்டெல்லாம் வந்துட்டு குரூப் டு டிபேட் பில்ஸ். ஆஃப்டர் டிபேட் த என்டையர் குரூப் இஸ் புட் டு ஓட். Kangaroo closure. Important classes are taken for debate and voted upon. Other classes skipped and taken as passed. Kangaroo skip பண்ணி ஓடுறது. Guillotine. When undiscussed discussion are also put to vote along with the discussed one to avoid waste of time. Privilege motion. Moved by member if he feels that minister has committed a breach of privilege of the house.
calling, attending, attention motion. Moved by a member to call the attention of a minister to a matter of urgent public importance, Indian innovation mentioned in the rules of procedure. ஆனால் 0 hour வந்துட்டு எதுலையுமே மென்ஷன் பண்ணல. அது வந்துட்டு அன்கன்வென்ஷனல், சாரி அது வந்து இன்ஃபார்மல். member to call the attention of the சரி. adjournment motion to draw attention of the house to definite matters of urgent public importance. An extraordinary device interrupts the normal business of the house. Extraordinary urgent public importance. Rajya Sabha is not permitted. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு யூஸ் இது. involving element of censure against government. Hence it involving an element of censure against government. Not more than one matter not discussed earlier. Support of 50 members. 50 பேர் சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு இதுக்கும் 50 பேர் சப்போர்ட் பண்ணணும். அது எதுன்னு சொல்கிறேன். இது நோ கான்ஃபிடன்ஸ்க்கு அதே தான். கான்ஃபிடன்ஸ் வந்து சம் டைம் கால் அப்பான் பிரசிடென்ட், தென் த கவர்மெண்ட் ஆஃப் த டே நீட்ஸ் டு ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். இஃப் த கான்ஃபிடன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் த கவர்மெண்ட் ஃபால்ஸ். தெரியும் கான்ஃபிடன்ஸ் மோஷன். இங்கே பாருங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஆனால் வந்துட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துட்டு ஆர்டிகல் 75 வந்துட்டு கொடுக்கல. இது வந்துட்டு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ரூல்ஸ் ஆஃப் இதில் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துட்டு இந்த ரூல் 198 ஆஃப் தி ப்ரொசீஜர் தான் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் தான் இது இருக்குது பாரு. இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். இது நம்ம பார்க்கவே கூடாது. இதுதான் இது ஃபண்டமெண்டல். சரியா? இதுக்காக தான் வந்துட்டு இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனே இது பண்ணுறோங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல். இதுதான் வந்துட்டு பெட்ராக் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஆனால் நமக்கு ஆர்டிகல் 75 ஞாபகம் வரக்கூடாது. என்சிஎம்னா நோ இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷனில் அது இல்லை. அது ஞாபகம் வச்சுக்கணும். நோ கான்ஃபிடன்ஸ். ரூல் 198 ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இதில் தான் இருக்குது. ரூல் 198 ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். அண்ட் கேன் பி மூவ்ட் ஒன்லி இன் லோக்சபா. இதுவும் வந்துட்டு ஒன்லி இன் லோக்சபா தான். இது அட்ஜாயின்மெண்ட் மோஷன். அது வந்துட்டு கவர்மெண்ட்டை சென்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறனால, இன்வால்விங் இன் எலமெண்ட் ஆஃப் சென்சர் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிறனால இது. ப்ளஸ் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒன்லி இன் லோக்சபா தான். மினிஸ்டர் ஸ்டேஸ் இன் ஆஃபீஸ் டில் தி என்ஜாய் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா. நீட் சப்போர்ட் ஆஃப் 50 மெம்பர்ஸ். அட்ஜாயின்மெண்ட் மோஷனுக்கும் இதே தான் மேட்ரு. நோ நீட் டு ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இஸ் அடாப்ஷன்ஸ். ஆனால் அட்ஜாயின்மெண்ட் மோஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து செல்ஃப் கண்டெய்ன்டு. இல்லை வேறு எதுக்கும் செல்ஃப் கண்டெய்ன்ட் நம்ம படித்தோமே. ஜீரோ ஹவர் வந்து அது சப்ஸ்டாண்டிவ் மோஷன் தான் வந்துட்டு செல்ஃப் கண்டெய்ன்ட்னு படித்தோம். சப்ஸ்டாண்டிவ் மோஷன் இது எதுவும் வந்துட்டு இது இம்பீச் பண்ணுறது, ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இது பண்ணுறது தான் சப்ஸ்டாண்டிவ் மோஷன். மூவிங் அகேன்ஸ்ட் என்டையர் சிஓஎம், நாட் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் மினிஸ்டர். பார்த்து சிஓஎம் இப்போ இது தெரியுது, காமன் சென்ஸ் தான். நோ கான்ஃபிடன்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும். அகேன்ஸ்ட் த என்டையர் சிஓஎம். சென்சியூர் மோஷன். சென்சூர் மோஷன் என்னது? மூவ் டு சீக் தி டிஸ்அப்ரூவல் ஆஃப் சர்டன் பாலிசிஸ் ஆஃப் கவர்மெண்ட். நீ சில இதுக்கு வந்துட்டு வெறுப்பு தெரிவிக்கிற, சில கவர்மெண்ட்டோட இதுக்கு வந்துட்டு டிஸ்அப்ரூவ் பண்ணுற. நீட் டு ஸ்டேட் ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் அடாப்ஷன். ஆமாம், எதுக்காக வந்துட்டு இந்த இது சரியில்லைங்கிறத வந்து நம்ம சொல்லி ஆகணும். இப்போது இது வந்துட்டு ஃபண்டமெண்டலு. உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா இல்லையாங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துட்டு கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து இந்த ரீசனுக்காக உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம் மூவ் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அது பண்ணால் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து ரீசனே தேவையில்லை. கான்ஃபிடன்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் இதுக்கெலாம் அது இதுக்கு வந்துட்டு பண்ணுறது வந்தது. ஆனால் சென்சூர் மோஷனில் கவர்மெண்ட்டுக்கு சில பாலிசிக்காக இது பண்ணுறவங்கிறதுக்காக அப்போஸ் பண்ணுறவங்களுக்கு ரீசன் சொல்லணும். கேன் பி மூவ் அகேன்ஸ்ட் an individual or a group of ministers. ஓகே, அது என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரி, இதுவும் வந்து என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பண்ணலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். If it is passed in the Lok Sabha, the COM need not resign from the office, but the government to seek the conference of the house immediately. இது வந்துட்டு சென்சர் மோஷன் பாஸ் பண்ணி இதை வந்துட்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சிஓஎம் வந்துட்டு ரிசைன் பண்ண தேவையில்லை. ஆனால் வந்துட்டு அதுக்கு என்ன அறிகுறி? அப்போ வந்துட்டு எல்லாருமே ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ இப்போ ஹவுஸில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணணும்? கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு சீக் பண்ணிடுறோம். இஃப் இட் இஸ் பாஸ்ட் இன் தி லோக்சபா, சென்சர் மோஷன் வந்துட்டு மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இதுலேயும் இருப்பாங்க, ராஜ்யசபாலே இருப்பாங்க. அப்போ இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ராஜ்யசபாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுவோம். இதே லோக்சபாவில் சில மினிஸ்டர் குரூப் ஆஃப் மினிஸ்டர் இல்லை என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரு இது பாஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ரெசல்யூஷனும் பாஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்துட்டு வெளியே போக மாட்டாங்க. என்ன சொன்னேன், ரிசைன் பண்ண மாட்டாங்க, டிசால்வ் ஆகாது. ஆனால் வந்துட்டு உடனே வந்துட்டு என்ன பண்ணிடணும்? கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு சீக் பண்ணிடணும். அப்போ வந்துட்டு என்ன ஆயிருந்தோம்? கான்ஃபிடன்ஸ் மோஷன் நடத்தி காமிச்சு
Sometimes it is called upon by the president. The government of the day needs to prove their majority of the house. ஓகே, மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நமக்கு இது பண்ணும். இது பாஸ் ஆகலைனாலும் கவர்மெண்ட் இது ஃபாலானது சமம் எப்படின்னு சொல்கிறேன். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ரஸ் பை தி பிரசிடென்ட். சரியா? ஆமாம், பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுறது. இது யார் எழுதி கொடுப்பான்னா இவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மினிஸ்டர்ஸ் தான் எழுதி கொடுப்பாங்க. The first session after each General Assembly. First session after each National Assembly. Every fiscal year. Outlines policies of government discussed in both the houses. Okay. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Put to vote under the motion must be passed. Otherwise it amounts to defeat of the government. It's ரொம்ப இம்பார்ட்டன்ட். No day yet named motion that has been admitted by the speaker, but no date has been fixed for its discussion. அடுத்து dilatory motion. If the motion is for the adjournment of a debate on a bill, motion must bill motion. Okay, ஒன்றும் இல்லைப்பா, இது வந்துட்டு dilatory motion. என்ன சொல்கிறான்? If it is a motion for the adjournment of the debate. சரி, ஒரு டிபேட்டுக்கு அட்ஜர்ன்மெண்ட் பண்ணுறதுக்கு on a bill motion resolution, it can be moved by a member at any time after a motion has been made. The debate must be restricted to the matter contained in the motion is to retard or delay the progress of the business under consideration of the house. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. இது பேர்லேயே ஒரு இது இருக்குது, ஆர்டராக பேசிட்டான் போச்சு மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி. ஸோ என்னென்னு சொல்கிறேன், மெம்பர் கேன் ரைஸ் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வென் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் டு நாட் ஃபாலோ நார்மல் ரூல்ஸ் ஆஃப் இது. நீ ரூல்ஸு ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்துட்டு பாயிண்ட் பண்ணுவாங்க. இது கேட்கலாம் யூபிஎஸ்சிட்ட, இந்த நேச்சரை கொடுத்துட்டு இது என்ன இது டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு இதுதான் extraordinary device as it suspends the proceedings before the house and debate is not allowed on a point of order. Debate வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு வந்துட்டு அலோவ் கிடையாது. அதாவது நீ சொன்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து ரைட்டாக இல்லையாங்கிறதுலாம் கிடையாது. இது பாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவோம், அந்த பிஸ்னஸோட டே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடும். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலைன்னா இது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அடிச்சு கேட்கலாம். Half an hour discussion. This is meant for discussing a matter of significant public importance. There is no formal motion or voting before the house. So special motion, a matter which is not under any rule of the house can be raised under the special motion. எதுலையுமே இல்லைன்னா வந்துட்டு இது பண்ணிக்கலாம் under the special mention. Special mention. ஓகே, அது ராஜ்யசபா, இது வந்து ராஜ்யசபாவில் பண்ணுறாங்க ஸ்பெஷல் மென்ஷன் வந்துட்டு. ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், ஆல்சோ known as 2 hour discussion. அப்போ 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைம் ஆகல் ஃபார் ஈச் செஷன் எக்ஸிக்யூட் திஸ் நெய்தர் ஃபார்மல் மோஷன், ஓட்டிங்கும் கிடையாது. நெய்தர் ஃபார்மல் நார் ஓட்டிங் கிடையாது. இங்கேயும் எதுக்கு இன்னொரு இதுக்கு ஓட்டிங் கிடையாதுன்னு படித்தோம். ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷனும் அப்படி தான். இந்த ஹாஃப் அன் ஹவரு 2 hours டிஸ்கஷனு இதெல்லாம் வந்துட்டு இதுதான். அப்புறம் இன்னொரு மோஷன் நம்ம பார்த்தோம்ல, மினிஸ்டரோட எதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, எதுக்கு அவரோட கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அது என்ன மோஷனு, காலிங் அட்டென்ஷன் மோஷன். அதாவது அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணுறதுக்காக. இந்தியன் இனோவேஷன் மென்ஷன் இன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். 0 hours ஆனால் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம்.
அட்ஜாயின்மெண்ட் மோஷன் வந்துட்டு நமக்கு தெரியும், ஆர்எஸில் வந்து பண்ணக்கூடாது, எல்எஸில் மட்டும்தான் பண்ணணும். 50 பேர் சப்போர்ட் வேணும். ஒரு மேட்டருக்கு மட்டும் தான் இது பண்ணணும். இயர்லியராக பேசியிருக்க மேட்டருக்கு இது பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட்லாம் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது இது பண்ணக்கூடாது. வேக் நேச்சராக இருக்கக்கூடாது. அந்த சம்திங் அந்த மாதிரி நிறையா இருக்கும். கான்ஃபரன்ஸ் மோஷன்னா நமக்கு தெரியும், பிரசிடென்ட் வந்து இது பண்ணுவார், எப்போ வேணால் கூப்பிட்டு இது பண்ணுவார். என்சிஎம் வந்துட்டு ரூல் 192 ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் லோக்சபாவில் தான் இது இருக்குது. இது வந்துட்டு 50 பேர் சப்போர்ட் வேணும். இதுக்கு வந்துட்டு ரீசன் கொடுக்க தேவையில்லை. என்டையர் சிஓஎம்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் இதுக்கு பண்ண முடியாது. அதான் மீன் பண்ணுது. சென்சியூர் மோஷன் என்னங்கிறது தெரியும், மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் தான் என்னன்னு தெரியும். இது வந்துட்டு இதாகலைன்னா 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகும். கவர்மெண்ட் பாலிசி அண்டர்லைன் பண்ணி பிரசிடென்ட் பேசுவார். ஃபஸ்ட்டு அசம்பிளி ஆனதுக்கப்புறம் ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம், இல்லைன்னா ஃபிஸ்கல் இயரில் ஃபஸ்ட்டு இதாக வந்து பேசுவார். அதெல்லாம் தெரியும். டைரக்டரி மோஷன் வந்து தெரியும், அட்ஜாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக டிபேட்டை தள்ளி போடுறது சம்திங் அந்த மாதிரி மீனிங் வருதுன்னு நினைக்கிறேன். 3 பை மெம்பர் அட் எனி டைம். இது தெரியும். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் தெரியும். ½ hour டிஸ்கஷன் நமக்கு தெரியும். ஸ்பெஷல் மென்ஷன் தெரியும். இது வந்துட்டு எங்கே ராஜ்யசபா, இதனால ஞாபகம். ஏன்னா அதுதான் ஸ்பெஷல். ஏன்னா ஸ்பெஷல் மென்ஷன் எதுலையுமே இல்லைன்னா அது வந்துட்டு ஸ்பெஷல் மென்ஷன் மூலமாக இது வந்து ராஜ்யசபாவில் பேசிக்கலாம். சரி, அடுத்து வந்துட்டு ரெசல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாமா? Members move resolutions to draw the attention of the House of the Government to matters of general public interest. A member who has moved a resolution or amendment to the Constitution to a resolution cannot withdraw it without the permission of the House. All resolutions comes in the categories of தனி கொஸ்டின் தரேன். என்னென்ன இருக்குது நமக்கு வந்துட்டு இந்த பில் இருக்குது, மணி பில். இந்த பில் இங்கே இந்த தடவை வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க, எது வந்துட்டு மணி பில் எது இதுன்னு சொல்லிட்டு. இதுலேயே இங்கே பாருங்களேன், ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மணி பில், ஃபினான்ஸ் பில், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 1 அண்ட் ஃபினான்ஷியல் பில் 2. இந்த தடவை கேட்டாங்க, நான் காமிக்கிறதா. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஈஸி தான், பிசி. இப்போ என்னன்னா ரெசல்யூஷன்ஸ். மெம்பர் மூவ் ரெசல்யூஷன் டு ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆர் தி கவர்மெண்ட் டு இதுக்கு டு ட்ரா தி அட்டென்ஷன். ரெசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்ணுறது. ரெசல்யூஷன் மோஷனுக்குமே என்னங்கிறது நம்ம வந்து பார்த்துக்குவோம், சரியா? ஃபஸ்ட்டு இப்போ மோஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, மோஷனில் நிறையா இருக்குது சப்சிட்ரி. அதில் தான் வந்து பாரு, ஆன்சரி மோஷன், சூப்பர் சீடிங் மோஷன், அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது நான் சொல்கிறேன் அது கீழே வந்து வருதா? சரி, பார்த்துக்கலாம். A member who has moved a resolution or amendment to a resolution cannot withdraw it without the permission of the house. இப்போ ஒரு ரெசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு ரெசல்யூஷனுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்துட்டு வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் த ஹவுஸ் இல்லாமல் வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு தடவை மூவ் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல் ரெசல்யூஷன்ஸ் கம்ஸ் இன் தி கேட்டகரி ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் மோஷன்ஸ். மோஷன்ஸில் நமக்கு பார்த்துருக்கோம்ல என்னென்ன மோஷனு, சப்ஸ்டாண்டிவ் மோஷன், அப்புறம் வந்துட்டு என்னது சப்ளிமெண்ட்ரியா, இன்னொன்று வந்துட்டு ஆன்சரி மோஷன். இது மறந்துருச்சு, ஒரே நிமிஷம். மோஷன்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் மோஷன், சப்சிடரி மோஷன், கரெக்டு. சப்ஸ்டாண்டிவ், சப்ஸ்டியூட், சப்சிடரி, சப்சிடரி. ஸோ வந்துட்டு அடுத்து வந்து சப்ஸ்டிடியூட்.
இப்போ சப்சிட்ரினா தெரியும், சப்ஸ்டியூட்னா ஒரு இதுக்காக இன்னொரு இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது. சப்சிட்ரினா இன்னொரு இது இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு இதுவே பாஸ் பண்ண முடியும். அதாவது இன்னொரு மோஷனோட இது சம்மந்தப்பட்டதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் இது. சரி, சப்ஸ்டாண்டிவ்னா இம்பார்ட்டண்ட்டான இது நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டு இதில் வேறு என்ன கொடுத்து வச்சுருக்கான், all resolutions come in the category of substantive motions, whereas all the motions need not necessarily be substantive. தெரியும். So all the motions are not necessarily put to the vote of the house, whereas all the resolutions are required to vote upon. இப்போ மோஷன்ஸ்னால் வந்துட்டு என்னது, ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு 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 நோட்டீஸ் மாதிரி, அதுதான் வந்துட்டு மோஷன். அதை வச்சு தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம், அதுதான் மோஷன். இதில் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாம் மெயினாக மோஷனோட கேட்டகரிஸ் இது தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே மோஷன் தானே, க்ளோஸர் மோஷனு, ப்ரிவிலேஜ் மோஷனு, காலிங் அட்டெண்டன்ஸ் மோஷனு, இந்த மோஷன் இது எல்லாமே இருக்குது. இப்போ ரெசொல்யூஷன்னா கண்டிப்பாக ஓட்டு எடுக்கணும். இது வந்துட்டு ஏதோ வச்சு இது பண்ணுறது தான். இது எல்லாமே வந்துட்டு சப்ஸ்டாண்டிவ் மோஷனுக்கான கேட்டகரி கீழே வருது. அதாவது அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு சரி அதான் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப அர்ஜென்ட் இதாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அந்த மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது தான் வந்துட்டு சப்ஸ்டாண்டிவ் மோஷன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கேட்டகரி கீழே வந்து இந்த மோஷன்ஸ் வந்துட்டு வருது. ஸோ அப்போ வந்துட்டு ரெசொல்யூஷன்ஸ் வந்துட்டு வருது. அப்போ ரெசொல்யூஷன் வந்துட்டு கண்டிப்பாக புட் டு ஓட் இது பண்ணணும். இப்போ மோஷனில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. சில மோஷன்லாம் வந்துட்டு வெறும் டிஸ்கஸ் மட்டும் பண்ணால் போதும், லைட்டாக இது பண்ணால் போதும். ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லா மோஷனும் நெசசரிலி நாட் புட் டு ஓட். ஸோ ப்ராடர் டேர்ம் மோஷனு ரெசொல்யூஷன் அது கீழே வருது. இதை நம்ம மறக்கக்கூடாது, பேசிக். இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். There are 3 types of resolutions. என்னது, ப்ரைவேட் மெம்பர், கவர்மெண்ட் ரெசல்யூஷன், ஸ்டாச்சுட்டரி ரெசல்யூஷன். சரி, ப்ரைவேட் மெம்பர்னால் யார், மினிஸ்டர் தவிர எல்லாருமே இருக்கிறது வந்து ப்ரைவேட் மெம்பர். அவங்களுக்கு எப்போ டைம் கொடுக்குறாங்க, ஃப்ரைடே. என்ன ஃப்ரைடே, ஆல்டர்னேட் ஃப்ரைடே இன் தி ஆஃப்டர்நூன் சிட்டிங். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மதியானம் மூட் பை மினிஸ்டர் ஃப்ரம் மண்டே டு தேர்ஸ்டே. ஸ்டாச்சுட்டரி ரெசல்யூஷன் மூட் பை எனி ஒன், ப்ரைவேட் மெம்பர் ஆர் மினிஸ்டர். இதை யார் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு பில்லை வந்துட்டு 2 டைப் ஆஃப் பில் இருக்குது. ஒன்று வந்துட்டு பப்ளிக் பில்லு, இன்னொன்று வந்துட்டு ப்ரைவேட் பில்லு. சரியா, இது பில்லு வந்துட்டு இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கிறத வச்சு தான் இந்த 2 டைப் ஆஃப் பில்லு. ஆனால் ஒரிஜினலாக பில்லை வந்துட்டு நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டினரி பில், மணி பில். சரியா, இப்போ இந்த மணி பில் இது எல்லாமே வந்து எதுக்கில் வருதுன்னா, இப்போ ஒன்று இப்படி சொல்லிக்கலாம், ஆர்டினரி பில்லு ஃபினான்ஷியல் பில்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி தான் நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் பில்ஸ் கீழே தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 2, அப்புறம் மணி பில், இந்த 3 இது வந்து வரும். இப்போ இந்த ஃபினான்ஷியல் பில்லுங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைனான்ஸ் பில்னு கூட ஃபினான்ஷியல் பில் தான் சொல்லி ஆகணும். கரெக்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்காக வந்துட்டு இப்போ என்ன பார்த்துருக்கோம், இப்போ நம்ம வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கிறத வச்சு 2 டைப் வந்து பார்க்குறோம். பப்ளிக் பில்னு என்னது, மினிஸ்டர் வந்துட்டு பார்லிமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரே வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தா போதும். சரியா, அடுத்து வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பை எனி மெம்பர் அதர் தென் introduced by any member other than இது introduced case 1 month notice. டிராஃப்டிங் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சர்ன்ட் மினிஸ்டர். இப்போ இதில் என்ன இதுன்னா, இப்போ ஏதோ ஒரு மெம்பர் வந்துட்டு மினிஸ்டர் வந்துட்டு பாஸ் பண்ணுறாருன்னா அந்த மினிஸ்டர் கீழே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு இதை ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த இதை வந்துட்டு பில்லோட இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கும், டிராஃப்ட் பண்ணிடும், பில்லை டிராஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம், இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கிட்ட கூட வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம், ஸ்பெல்லிங் தப்பு தான், நான் வந்து அதுவே ஆட்டோ கரெக்டாக. இந்த பைஜூஸ்குள்ளே போகக்கூடாது, ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம வேறு எது போய்க்கலாம், டிஸ்ட்ரிக் போய்க்கலாமா.
இது என்ன பில்லு? ப்ரைவேட் மெம்பர் பில்லு. மினிஸ்டர் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு மந்த் நோட்டீஸ் வேணும். ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடே பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் பில்ஸ் பேலட் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு சின்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த பில் ஃபார் இன்ட்ரடக்ஷன். பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்ட் private members bills and resolutions goes through all such bills and classifies them as based on urgency and importance. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. If its rejection by the house has no implication on parliamentary confidence, upon conclusion of the discussion, the member plotting the bill can withdraw its request upon the minister concerned, or he may he may choose to press ahead with passage. Please at last temporary Supreme Court enlargement of criminal jurisdiction bill, 14 members bill, 14 member private bill, 5 of which 14 member private members bill, 5 of which lots of us, so some other private bills including legislature bill, protection of publication, proceedings of legislature, protection of publication bill. Okay. The selection of members of parliament amendment bill and penal code amendment bill. The purpose of the private bill to draw the government vision on the okay. It reflects the policies of the government. It reflects the to be approved. It has resistance approval. It is resistance. Okay. It சரி, இந்த இது எடுத்துக்கிட்டால் போதும் நார்மலாக. இப்போ இதை நம்ம இது இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஒன்றும் பெருசாக மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம எழுதிடலாம், அடிச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு மேட்டர். திஸ் இஸ் த மேட்டர். ஸோ இதுதான் மேட்டர்னா அடுத்து வந்துட்டு இது இங்கே வச்சிடலாமா? இல்லை இங்கே வச்சிடலாம். சுத்தத்துக்கும் தெரியாதோ? இல்லை தெரியுது. ஆமாம் தெரியுது. ஓகே, இதை நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்? ப்ரைவேட் மெம்பர் பில் இருக்கும்போது பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்ட் ப்ரைவேட் மெம்பர் இது வந்துட்டு என்ன பண்ணும்? இதை வந்துட்டு இது பண்ணணும், அக்சஸ் பண்ணும். இப்போ மல்டிபிள் பில் இருந்துச்சுன்னா பேலட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. அதோட அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் வச்சு தான் இது கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த கமிட்டிக்கு இது எடுத்து பார்த்துட்டு அதை வச்சு தான் வந்துட்டு எது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுச்சுக்கோம். அப்போ இது வரை எத்தனை பில் இது பண்ணி எழுதிக்கலாம், அதை பேசாமல் நம்ம என்ன பார்த்துட்டோம் அதை எழுதிக்கலாம். என்னது பார்லிமெண்ட்ரி கமிட்டினா அது என்ன கமிட்டி? ஓகே, பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்ட் ப்ரைவேட் மெம்பர் பில் அண்ட் ரெசல்யூஷன். ஓகே, பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் ப்ரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸ் தெரியும். இப்போ மல்டிபிள் பில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மெனி பில்ஸ் இருந்துச்சுன்னா பேலட்டில் போட்டு ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு சரி இது ஆர்டர் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ஸு மேபி இதை வந்து இந்த கமிட்டியை கூட பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு எத்தனை இது பண்ணியிருக்காங்க? 14 டைம்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னது நிறையா இருக்குது. ராஜ்யசபாவில் 5 பில் பண்ணியிருக்காங்க 14 டைம்ஸு. 5 இன் ராஜ்யசபா அப்படி தான் பார்த்தோம். 14 டைமு 5 ஆஃப் இன் ராஜ்யசபா. இதில் வந்துட்டு என்னது த லா have becomes law so far. Some of the important private members bill include. இது வந்துட்டு காமனாக இந்த லோக்சபா, இது வந்துட்டு லோக்சபா, இது வந்து ராஜ்யசபா, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். 5 டைம்ஸ் இன் ராஜ்யசபா. ஏன்னா இதை கேட்டுட்டு இதுவரை ராஜ்யசபாவில் இப்படி பாஸே ஆனதில்லைன்னு கேட்பாங்க. ஏன்னா ராஜ்யசபா வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் மேட்ரு என்னன்னா இவ்வளோதான் பேஸ்ட். இது கண்டிப்பாக இதாக இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு ரொம்ப சின்னது பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சு போல். ஓகே, இது பார்த்தோன்னே தெரியும்ல, இதுதான் இந்த 3 பில்லு. ஸோ இப்போ அடுத்தது போகலாம்.
ஆர்டினரி பில், மணி பில். என்னது இதில் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எய்தர் இன் தி லோக்சபா. ஃபஸ்ட் வந்துட்டு ஆர்டினரி பில்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ஆர்டினரி பில் தெரியும் சரியா. என்னது இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எய்தர் இன் தி லோக்சபா ஆர் ராஜ்யசபா நமக்கு தெரியும். லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம், மினிஸ்டரும் பண்ணலாம், ப்ரைவேட் மெம்பரும் பண்ணலாம், வித்தவுட் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது நமக்கு நல்லாவே தெரியும். அமெண்டட் ஆர் ரிஜெக்டட் பை தி ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கு இது பவர் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம். இட் கேன் பி டிடைன்டு பை தி ராஜ்யசபா ஃபார் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months. அப்படியா சரி. It does not require the certification of the speaker when transmitted to the Rajya Sabha. சரி. If it is sent for president's session only after being approved by both the houses. ஓகே, 2 ஹவுஸும் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்துட்டு ஒரு பில்லை சென்ட் பண்ணி ராஜ்யசபா 6 months வரை எந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதை டீம்டு டு பி இதுன்னு நினச்சிட்டு அப்படி தான் நினைக்கிறேன். நான் மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன் கேஸ் ஆஃப் டெட்லாக் டியூ டு டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி போஸ். ஓகே, ஆர்டினரி பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் உண்டு, கேன் பி சம்மன்டு. இப்போயும் எஸ்பிடி வந்துட்டு யார் பண்ணுவான்னா பிரசிடென்ட் மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் இதில் ப்ரிசீட் பண்ணுறது தலைவர் பண்ணுவார். யார்? லோக்சபா ஸ்பீக்கர். ஸோ வந்துட்டு இதுதான் மேட்டர். இப்போது அடுத்தது என்னென்னா மணி பில் வந்துட்டு என்னது, ஆர்டிக்கிள் 110. ஒரு நிமிஷம். It can be introduced only in the Lok Sabha and not in the Rajya Sabha. சரி. ஒன்லி மினிஸ்டர் தெரியும், ஃபினான்ஸ் மினிஸ்டர். இல்லை அப்படிலாம் கிடையாது. இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். மணி பில்னா பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியே ஆகணும். It cannot be amended or rejected by the Rajya Sabha. Cannot be amended or rejected by the Rajya Sabha. Rajya Sabha returns the bill without permission which may be accepted. It can detain, அதாவது டிலே பண்ணலாம், ஒன்லி மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 14 days. இதெல்லாம் தெரியும், மணி பில்லை பற்றியே தெரியும். இதுக்கு வந்து ப்ரியர் பெர்மிஷன் வேணுமா? ஆமாம், கண்டிப்பாக வேணும். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் இருந்தால் தான் இது பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு யார் சர்டிஃபை பண்ணுவா? ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணுவார். சர்டிஃபை பண்ணி சீல் பண்ணி சைன் பண்ணி அனுப்பிச்சுடுவார். இட் இஸ் சென்ட் ஃபார் பிரசிடென்ட்ஸ் அசென்ட் ஈவன் இஃப் இட் இஸ் அப்ரூவ்ட் பை தி ஒன்லி லோக்சபா. நோ சான்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட், நோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜாயின்ட் சிட்டிங். இட்ஸ் டிஃபீட் இன் லோக்சபா டு ரெசிக்னேஷன் ஆஃப் கவர்மெண்ட். இட் கேன் பி ரிஜெக்டட் ஆர் அப்ரூவ்ட் பட் கேனாட் பி ரிட்டர்ன்டு ஃபார் ரீகன்சிடரேஷன். ரிஜெக்ட் பண்ணு, அப்ரூவ் பண்ணு, ஆனால் ரீகன்சிடருக்கு வந்துட்டு அனுப்பாத. அது வந்துட்டு பிரசிடென்ட் படிக்கும்போதும் பார்த்தோம். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்த பில் வந்துட்டு ஃபினான்சியல் பில். ஃபினான்ஷியல் பில் வந்துட்டு 2 ஆர்டிக்கல் இருக்குது. 17 class 1, 17 class 3, 117, 117 class 3. ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அதர் தென் தி மேட்டர்ஸ் ஆஃப் மணி பில். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இப்போ மணி பில்லில் வந்துட்டு என்னென்னலாம் வருங்கிறது வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ் பட் ஆல் ஃபினான்ஷியல் பில்ஸ் ஆர் நாட் மணி பில்ஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நோ ஜாயின்ட் செட்டிங் ஃபார் இன் கேஸ் ஆஃப் அ மணி பில். இப்போ ஒன்றும் இல்லை, மணி பில்னால் இந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த குறிப்பிட்டது இதெல்லாம் மணி பில்லு கீழே வருங்கிறது ஒரு ஷெடியூல், ஒரு லிஸ்ட் வந்துட்டு இருக்கும். அது எந்த ஆர்டிக்கல் 112 ஏதோ ஒரு ஆர்டிக்கல் சம்திங் இருக்கும். ஸோ வந்துட்டு குறிப்பிட்ட இப்போ சேலரிஸ் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்த இதுக்காக இது பண்ணுறது, இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 6 or 7 இருக்கும்.
ஸோ அந்த மேட்டர் எல்லாமே வந்துட்டு மணி பில்லு. ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு சம் நான் மணி மேட்டர்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆச்சுன்னா அதை வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா கலெக்டிவாக வந்துட்டு இதை வந்துட்டு ஃபினான்ஷியல் பில்லுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பில்லுக்குள்ளே ஒரு ஆஃப் தி காம்பனண்ட் தான் மணி பில்லு. ஸோ இது வந்துட்டு ஆல் மணி பில்லாக ஃபினான்ஷியல் பில், பட் நாட் ரிவர்ஸ் இஸ் நாட் த சேம். ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு என்னது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் பில்லு. இதுக்கு வந்துட்டு ப்ரியர் பெர்மிஷன் தேவை கிடையாது. ஜாயின்ட் சீட்டிங் இருக்கிறதே கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு நோ சொல்ல முடியுமா? நோ சொல்ல முடியாது. இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா இது நான் வந்து பிரசிடென்ட்லேயே நம்ம படிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இது நமக்கு தெரியும். ப்ரியர் பெர்மிஷன் தேவையில்லை, பிரசிடென்ட் நோ சொல்ல முடியாது, ஜாயின்ட் சீட்டிங் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு ப்ரைவேட் மெம்பர் பண்ணலாமா இல்லை மினிஸ்டர் தான் பண்ணணுமாமா? 2 பேரும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். அடப்பாவி, இப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த இது டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு இந்த இதை எடுத்தோம். இது இப்போ இங்கேயே இருக்குது. இது என்னது மினிஸ்டர், இதே தான் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம எடுத்துடலாம். தேவையெல்லாம் வச்சுட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கோம்னா இது நம்ம தெளிவாக பெருசாக இருக்கிறத படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இன்ட்ரடியூஸ் இன் தி பார்லிமெண்ட் பை எ மினிஸ்டர். ஓகே, இங்கே வந்துட்டு அதாவது மினிஸ்டர், இதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. ரிஃப்ளெக்ட்ஸ் த பாலிசி ஆஃப் கவர்மெண்ட், ரிஃப்ளெக்ட்ஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் ஆப்போசிஷன், கிரேட்டர் சான்ஸ் டு பி அப்ரூவ்டு. இதெல்லாம் நமக்கு தெரியும், யோசிக்கலாம். இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அமௌண்ட் டு வாண்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஃபிடன்ஸ். அப்போ வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அண்டு மேல் ரிசைன் டு. இப்போ வந்துட்டு பப்ளிக் பில் பாஸ் ஆகலைனாவே கவர்மெண்ட் வந்து ரிசைன் ஆகிரும் அப்படின்னு கொடுப்பாங்க. அது தப்பு. அது வந்துட்டு வாண்ட் ஆஃப், இது வந்து இது வந்து கொஸ்டின் பண்ணது உங்களோட இதை லெஜிட்டிமேசியை, நீங்கள் மெஜாரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணது. இட்ஸ் ரிஜெக்ஷன் பை தி ஹவுஸ் ஹஸ் நோ இம்ப்ளிகேஷன் ஆன் தி பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ். அது சரி, யாரோ ஒரு ப்ரைவேட் பண்ணுறாங்க, பண்ணால் என்ன வந்தானே வரல. இது 7 days, அது வந்து 20 days, சாரி 1 month. இட் இஸ் டிராஃப்ட் பை த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இன்ஸ் கன்சல்டேஷன் வித் தி லா டிபார்ட்மெண்ட். இது வந்துட்டு அவங்களே தான் அவங்க இதை பண்ணிக்கணும். சரி, பில்லு வந்துருச்சு, இது எப்படி வந்துட்டு 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆகிட்டு பிரசிடென்ட் அசன்ட் இது பண்ண முடியும்? சரி, இப்போ வந்துட்டு என்னென்னா 2 ஹவுஸில், இப்போ ஒரு ஹவுஸில் பாஸ் ஆகுது, இதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. இந்த ஹவுஸ்லேயே 5 மேட்டர் இருக்குது. அடுத்த ஹவுஸில் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கும் அந்த ஒரு 5 மேட்டர் இருக்கும். அது முடிச்சோடனே 2 பேர் சேர்ந்து பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. இல்லை இந்த ஹவுஸில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிரசிடென்ட்டுக்கு போயிடும், அவர் வந்து அசன்ட் கொடுத்துருவாரு. ஸோ இப்போ அந்த 5 இது மட்டும் என்னங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஒரு ஹவுஸில் என்னென்ன மேட்டர் நடக்குதுங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீடிங், மெம்பர் ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் த லீவ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன். ஹவுஸில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு கேட்கணும். யார்கிட்ட கேட்பாங்க? இவங்ககிட்ட தான் கேட்பாங்க, ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, நோ டிஸ்கஷன் ஆன் தி பில் அட் தி ஸ்டேஜ். இந்த இதில் எந்த டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. செகண்ட் ரீடிங் என்னது? இந்த செகண்ட் ரீடிங்குள்ளே 3 more சப் ஸ்டேஜஸ். என்னது? ஸ்டேஜ் ஆஃப் ஜெனரல் டிஸ்கஷன், கமிட்டி ஸ்டேஜு, இது ஜிசிசி. பட்ஜெட்டு, கம்பேரிஷன் பிட்வீன் பட்ஜெட் அண்ட் இது, கட் மோஷன்ஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டலாம் நினைக்கிறேன். இதுதான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது கன்வர்ஷனில். ஸோ வந்துட்டு 3 செகண்ட் ரீடிங்கில் 3 சப்ஸ்டேஜ் இருக்குது. வந்து ஜென்ரல் டிஸ்கஷனு, கமிட்டி ஸ்டேஜ், கன்சிடரேஷன் ஸ்டேஜ். பிரின்சிபல் ஆஃப் ஆல் பில்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டிஸ்கஸ் ஜெனரலி அண்ட் ரெஃபர் டு த கமிட்டி வந்து பார்த்துக்கும். ஸோ ஓகே, அடுத்தது கமிட்டி முடிச்சதுக்கப்புறம் கன்சிடரேஷன் ஸ்டேஜ். கன்சிடர் த ப்ரொவிஷன்ஸ் இன் ஆஃப் பில்ஸ் கிளாஸ் பை கிளாஸ் அண்ட் ஈச் கிளாஸ் இஸ் டிஸ்கஸ்ட் அண்ட் voted செப்பரேட்லி. இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. தேர்ட் ரீடிங், டிபேட் இஸ் கன்ஃபைன்டு டு அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் ஆஃப் தி பில் அஸ் அ ஹோல். நோ அமெண்ட்மெண்ட் இஸ். இப்போ வந்துட்டு என்னென்னா, ஸ்டேஜ் ஆஃப் ஜென்ரல் டிஸ்கஷன்னா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு கமிட்டி இருக்குல்ல, இப்போ நம்ம போட ஒரு கமிட்டி படித்தோம். என்னது? பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்ட் ப்ரைவேட் பில் இது அண்டு ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் கமிட்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு கமிட்டிஸ்க்கு வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு கன்சிடரேஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் பை கிளாஸ் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸாக ஈச் கிளாஸாக வந்துட்டு பண்ணி அது வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. இது ஓகேவா, இதுக்கு ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்துட்டு தேர்ட் ரீடிங், டிபேட் இஸ் கன்ஃபைன் டு. மொத்தமாக தேர்ட் ரீடிங் அப்போ வந்துட்டு ஒன்றும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஓட்டெலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா. இந்த நேரத்தில் அமெண்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. நோ அமெண்ட்மெண்ட் இஸ் அலோடு. செகண்ட் இதில் கூட கொஞ்சம் சஜஷன்ஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட்டுக்கான வேலைகள் நடக்கும்.
If passed, transmitted to another house for consideration and approval. Bill into the second house. In the second house passes the bill. If the second house passes the bill without any amendments, as the first house accepts the amendments suggested by the second house, the bill is deemed to have been passed by both the houses, and the same is sent to the president for assent. If the president gives his assent to the bill becomes an act and is placed in the statute book. இவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் தேவையே கிடையாது. இப்போ வந்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃபினான்ஷியல் பில் 1 அண்ட் ஃபினான்ஷியல் பில் 2 அதை வந்துட்டு பார்ப்போம். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பார்லிமெண்ட்டில் பிஒய்க்கு மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுவோம். அது ஒன்று. ப்ளஸ் வந்துட்டு எல்லாமே அட்டன் பண்ணுவோம். ஒரு பார்லிமெண்ட் டாப்பிக்கு மட்டுமே வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணுவோம். கேம்ப் அட்டன் பண்ணுவோம், ராஜினாமா சாதா அட்டன் பண்ணுவோம், அப்புறம் விஷயம் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம், எல்லாமே அட்டன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ணிட்டு அதில் நிறைய இருக்கும். இதில் கொடுத்துருக்கிறது இருக்கும், இதில் கொடுக்காம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி கிளாரிட்டியாக சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணிக்கலாம். ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் பில் 1 அண்ட் ஃபினான்ஷியல் பில் 2. ஃபினான்ஷியல் பில் 1, bill that not only contains exclusive matters of article 110 but also contains other matters of general. இதுதான்ப்பா நம்ம என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் பில்லே 2 இருக்குது நம்ம பார்த்தோம்ல. இது வந்துட்டு ஆர்டிகல் 110 கிளாஸ் இதாக இருக்கும், இது வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது வந்து 110. இப்போ வந்துட்டு 110 இருக்கிறது எல்லாமே வந்து மணி மேட்ரு. இதுதான் மணி பில்லு. இதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சேர்த்து மொத்தம் ஃபினான்ஷியல் பில்லுன்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் பில்லு வந்து 2 டைப், ஃபினான்ஷியல் பில் 1, ஃபினான்ஷியல் பில் 2. ஸோ இதுதான் மேட்ருன்னா இதுதான் மேட்ரு. அடுத்து வந்துட்டு என்னது பார்ப்போம், ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்ப்போமா. ஃபினான்ஷியல் பில் 1, அடுத்து ஃபினான்ஷியல் பில் 2. bill that not only contains exclusive matters of article 110 but also contains other matters of general regulation. Okay. Article 10 இது வந்துட்டு plus other matters of general bills contains provisions involving expenditure from the consultative fund but does not include any other one. Okay. இப்போ இதில் என்ன இதுன்னா, சரி, can be introduced only in the Lok Sabha, only on the recommendation of the president. ரெக்கமெண்டேஷனாகவே கிட்டத்தட்ட வந்துட்டு ப்ரியர் பர்மிஷன் மாதிரி தான். ப்ரியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது, அதுதான் அர்த்தம். அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் அவருக்கு தெரியாமல் இது பண்ண முடியுமா, அது அந்த மாதிரி தான். அது கேன் பி இன்ட்ரடியூஸ்டு இன் போத் த ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இது இங்கே பாரு, கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஆர்டினரி பில் நேச்சரில் வந்துட்டு இருக்குது. ஆர்டினரி பில் நேச்சரில் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு மணி பில் நேச்சரில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு 110 ப்ளஸ் சம் அதர். இவன் வந்துட்டு என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் சிஎஃப்ஐ மைனஸ் பண்ணுறது, மைனஸ் 110 இருக்கல்லாத மேட்டர் தான் வந்துட்டு இதில் இருக்குது. ஓகே. சிஎஃப்ஐயே வந்துட்டு 110 கீழே தான் இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு இந்த இதில் இல்லாத மேட்டர்லாம் சொல்லுது. மற்ற மேட்டர்லாம் எதுவுமே இல்லையாமா. 11 அதாவது சிஎஃப்ஐயில் மட்டும் இது பண்ணுற மாதிரி போத் ஹவுசஸ் ஆஃப் இது. சரியா? இது வந்துட்டு மணி பில் நேச்சரில் இருக்குது. இது வந்துட்டு மணி பில் நேச்சரில் இருக்குது. இது வந்துட்டு போத் த ஹவுசஸ் ஆர்டினரி பில். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் இஸ் நாட் நெசசரி ஃபார் இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பட் இட் இஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அதாவது இது வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், பிரசிடென்ட் எப்பயாச்சும் கொடுத்துடணும், எப்படியாச்சும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதில் எப்படின்னா வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு எப்படின்னா பாதி கரெக்டு. இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் தேவையா? இல்லை, தேவையில்லை. கன்சிடரேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு தேவை. இதுதான் மேட்ரு. ஸோ இப்படி பார்த்து தான் நமக்கு ஞாபகம் வரும். இது ஏதோ ஒன்று இருந்தது. இப்போ எப்படின்னா நமக்கு தெரியும் 1, 2 வந்துட்டு லெஃப்ட் ரைட்டில் வச்சு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு 2ல் வந்துட்டு சம்திங் நம்ம ஃப்ளோ சார்ட் போட்டோம், 1 அடித்து 1 இது பண்ணோம் அப்படின்னா அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு மெமரி இருக்கும். அப்போனா ரைட் சைடில் என்ன ஃபினான்ஷியல் பில் 2 தான் படித்தோம். அப்போனா அதுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் ஸ்டேஜ் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு கன்சிடரேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு தேவை.
அடுத்து வந்துட்டு கவர்ன்டு பை தி சேம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்ளிகபிள் டு அன் ஆர்டினரி பில். ரெண்டுமே வந்துட்டு ஆர்டினரி பில்லுக்குள்ளே எல்லா வேலைகளும் இருக்கும். அப்படின்னா என்னது? ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்துட்டு லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இது வந்துட்டு மணி பில்லுக்கான நேச்சருங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு எதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி எல்லா இதுவுமே இருக்குது. அப்படின்னா என்னது? ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணலாம், திருப்பி கொடுக்கலாம், ஜாயின்ட் சிட்டிங் ஹோல்டு பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இவர் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு இது பண்ணி சர்டிஃபை பண்ண தேவையில்லை, அதெல்லாமே தேவையில்லை. ஸோ அதெல்லாமே தான் இது. இன் கேஸ் ஆஃப் disagreement, president summon a joint sitting of the two houses to resolve the deadlock. The president can either give his assent to the bill, withdraw his assent to the bill, or return the bill. withhold கூட பண்ணலாமா? சரி ரிட்டன் கூட பண்ணலாம். withhold எப்பயுமே பண்ணுறது தான். ரிட்டன் கூட பண்ணலாம் பிரசிடென்ட்டு. ரிட்டன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷனுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த தடவை கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அது கடைசியாக பார்ப்போம். ஜாயின்ட் சிட்டிங், பட்ஜெட், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இந்த வருஷம் வந்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இன்டரிம் பட்ஜெட், ஓட்டன் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக பட்ஜெட்டில் ஏதாவது கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது நமக்கு இந்த தடவை.